பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு திருமண வாழ்க்கையிலே வாழ்த்துதல் அதை குறித்து சொன்னேன். அதே சமயத்தில் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு திருமணத்தில் அநேக வித்தியாசங்கள் உண்டு என்று சொன்னேன். எப்படின்னு கேளுங்க. இந்த ரெபெக்காள் அவருடைய வயது என்ன வேதம் சொல்லுது? திருமணமாகும்போது 13. அந்த காலத்தில் பாலிய விவாகம் இருந்த நாட்கள். அதே போல் ஈசாக்கு வயது என்ன தெரியுமா? 40. நான் சொல்லலைங்க, ஆதியாகமம் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு கண்மலை இந்த ஈசாக்கு வயது 40, ரெபெக்காள் 13. ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்தது கூட கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கல்யாணத்தில் அப்படி இருக்க முடியுமா? ஒருத்தர் என்ன செய்யலை, பார்த்ததே கிடையாது. ஏன்னா பெண் பார்க்க தகப்பனும் வரல, மகனும் என்ன செய்யலை, வரல. போனது யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரன் போனது மட்டும் இல்லை, அட்ரஸ் கூட கிடையாது, எங்கே போகணும்னு தெரியாது. ஆண்டவருடைய வழிநடத்துதலில் போன. அதனால தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறோம். எலியேசர்ட்ட ஆபிரகாம் சொல்லுகிறான், என் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும், நீ இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இங்கேருந்து பெண் கொண்டு வரலாம், இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது, எல்லாம் ஆணை வாங்கி அனுப்புகிறான். அவர் போகிறார். போய் ஒரு கிணத்துக்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? எனக்கு இந்த காரியத்தை என்ன செய்யணும்? வாய்க்க பண்ணணும். எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி ஒரு சாதாரண எலியேசர் போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அங்கேருந்து ரெபெக்காள் வர்றா. எத்தனை வயசு பொண்ணு? 13 வயசு பொண்ணு. திருப்பிக் கொள்ளுங்க உங்களுடைய வேதத்தை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? அல்லேலூயா, கல்யாணம் கல்யாணமே, காணா ஒரு கல்யாணமே, கல்யாணம் எங்க கல்யாணம், கல்யாணம் கல்யாணமே, காணா ஒரு கல்யாணமே, கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணம் 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 கல்யாணமே, காணா ஒரு கல்யாணமே. சீசர்களும் அழைக்கப்பட்ட கல்யாணம், இயேசுவோடு சீசர்களும் அழைக்கப்பட்ட கல்யாணம், சீசரோடு சேர்ந்து வந்து ஆசீர்வதித்த கல்யாணம், கல்யாணம் எங்க கல்யாணம், எங்க கல்யாணம் கல்யாணமே, காணா ஒரு கல்யாணமே, கல்யாணம் கல்யாணமே, காணா ஒரு கல்யாணமே. எனக்கு கண்பானவர்களே, கல்யாணங்கிறது இன்னைக்கெல்லாம் எங்கெங்கே நிச்சயிக்கப்படுது. அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டான், மாப்பிள்ளை பொண்ணை என்ன செஞ்சுருக்க மாட்டான், பார்த்ததே கிடையாது. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், ரெபெக்காளை பெண்ணு பார்க்க போகும்போது எலியேசரும் ஒட்டகம் தான் போச்சு. அது எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். எப்படி பிரதர் சொல்கிறீங்க? அங்கே வேதத்தில் எழுதியிருக்கு. அவளையும் சொல்கிறா, உங்களுடைய ஒட்டகங்களுக்கு நீர் வார்ப்பேன்.
இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. இங்க போய் என்ன பண்றார்? பெண் பார்க்க போனவர் பெண் வீடு எங்க இருக்குன்னு கேட்கல, அட்ரஸ் எழுதி வாங்கிட்டு போல, ஆண்டவர் நடத்தி போறார், அப்படியே போறார். அதனால தான் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதே போல எங்கள் சகோதரி நீ கோடாகோடி பெருகுவாயெல்லாம் வார்த்தாங்களே, என்ன காரணம்? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை லாபான் வழியா சொல்ல வைக்கிறார், அவ்வளவுதான். இங்கே எலியேசர் போய் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். ஏன்னா அட்ரஸோ விலாசமோ பேரோ ஊரோ ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு அப்படி ஒருத்தரை பொண்ணு பார்க்க போச்சோன்னா நம்மளை பைத்தியக்காரன்றார். ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு போச்சு இல்லையாம்மா. எனக்கு அன்பானவர்களே, இவர் போய் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. என்ன ஜெபம் வாசிங்க? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. இவர் என்ன காரியத்துக்கு போயிருக்காரு? பெண் பார்க்குற காரியத்துக்கு. என்னைக்காவது நாம் பெண் பார்க்க போகும்போது ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு போயிருப்போமா? பொண்ணு பார்க்க போனால் மற்ற எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். பொண்ணு வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு போகணும், பொண்ணுக்கு என்ன கொண்டு போகணும், அங்கே என்ன டிஃபன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு போகிறோமா? ஏன்னா நமக்கு பாடம் மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிக்கிறவர் மட்டுமல்ல, அதிசயம் செய்கிறவர். என்ன அதிசயம் செய்வார்? இடம் தெரியாது, அட்ரஸும் தெரியாது. இவர் போய் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில நிற்பேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடியும் என்று உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ. நல்ல ஜெபத்தை கவனிங்க. கொடுக்கிற நியாயமானது. குடிக்கிற கேட்டா குடத்தை சாய்ச்சி கொடுத்துருப்பா. ஆனா இவர் என்ன வேண்டுதல் பண்றாரு? ஒட்டகத்துக்கும் குடிக்க கொடுக்கணும். இவர் கொண்டு வந்திருந்த ஒட்டகம் எத்தனை தெரியுமா? 10. ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியுமா? 300 லிட்டர். அப்போ 10 ஒட்டகத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3000 லிட்டர். இன்னைக்கு உங்களை தண்ணி எடுத்து மட்டும் இப்படி ஒட்டகத்துக்கு ஊற்றுங்கன்னா அடுத்த நிமிஷம் கல்யாணமே வேணான்ட்டு வந்துடுங்க. அது மட்டுமல்ல, எத்தனை வயசு பொண்ணு? 13 வயசு பொண்ணு. இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை வயசில் குடம் தூக்குறோம்? அது சின்ன சின்ன குடமாக தான் வாங்கி கொடுப்போம். ஒரு 5 லிட்டர் வாங்கி கொடுப்போமா? 5 லிட்டர் குடம் தான் தூக்கி பழகிறதுக்கு வேணால் குடம் கொடுக்கலாம். இப்போ எங்கே பிள்ளைய குடம் தூக்குது? ஆனாலும் அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் குடம் வாங்கி கொடுப்பாங்க. தண்ணி எடுக்கிற குடம் பழக்கத்துக்கு எப்படி வாங்கி கொடுத்தாலும் தெரியாது. அன்னைக்கு நான் நினைக்கிறேன் 13 வயசு பிள்ளை எத்தனை லிட்டர் குடம் தூக்கிறோம்? 20 லிட்டர் குடமாக தூக்கிறோம். 5 லிட்டர் குடம் தூக்குமா? இப்படி 5 லிட்டர் குடத்தை சாதாரணமாக தூக்கிட்டு நடக்கிற தரை இல்லை. வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க 62, அதாவது 31 படி உள்ளே இறங்கணும், திருப்பி 31 படி மேலே ஏறணும். ஆக மொத்தம் எத்தனை? 62. அது எத்தனை தடவை போயிட்டு வரணும்? 5 லிட்டரா? கணக்கு பண்ணி பாருங்க. 3000 5ஆல் வகுத்து பாருங்க,
என்ன வருது? 600 தடவையா? எனக்கு கண்மாண்டி நீங்கள் தான் கணக்கில் புரியாச்சே, கால்குலேட்டர் ஃபோன்லேயே வச்சுருப்பீங்கல்ல. 3000 டிவைடட் இன்ட்டு 5 அப்படி போட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துடும். 600. அப்போ 300 தடவை இறங்கணும், 300 தடவை என்ன செய்யணும்? ஏறி வரணும். இப்படி எந்த பொண்ணாவது சம்மதிப்பாளா சொல்லியிருந்தா? இவர் ஜபத்தை பாருங்க, கத்தட்ட ஜபம் பண்ணார். குடத்தை அந்த ஊரார் தண்ணீர் மல்ல வருவாங்க, அவர்களின் யாராவது ஒரு பெண், யாருன்னு கூட தெரியாது, எந்த வீட்டு போனும் தெரியாது. இன்னைக்கு நம்ம அப்படி பெண் பார்த்துருக்கோமா? கத்தர் சித்தத்துக்கு எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கட்டுமோ. ஆனால் ஏற்கனவே பார்த்து வச்சு சொன்னால் இந்த காரியம் கத்தரால் எப்படி சொல்கிறது? 300 தடவை இறங்கி 300 தடவை ஏறணும். இந்த பொண்ணுக்கு தெரியாது. இவர் ஜெபம் பண்ணார். இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் தண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது நான் இந்த தண்ணி துறவண்டில் உட்கார்ந்துருப்பேன். ஏதாவது ஒரு பெண்ணிட்ட பார்த்து என்ன கேட்பேன்? எனக்கு கொஞ்சம் குடிக்க குடத்தை என்ன செய்ய சாட்சி கொடுமே. எனக்கும் குடிக்க கொடுத்தா போதாது, எனக்கும் குடிக்க தாரேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும். இப்படி ஒரு கல்யாணத்தில் டெஸ்ட் வச்சா எத்தனை பொண்ணு தேறி இருப்பீங்க? எப்பா 600 தடவை ஏறி இறங்கணுமா? வேண்டான்னு ஓடி போயிருப்போம். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காலத்தில் மாதிரி பக்கத்தில் படி இருக்காது. ஆக்ராவில் போய் பாருங்கள், தாஜ்மஹாலில் எப்படி படி இருக்குன்னு. குறைஞ்சது 8 இன்ச்சு விடமா உயரம், 8 இன்ச்சு வைக்கிறவங்களாம் இருக்காங்க. உயரமாக படி இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஏறி பழகிருக்காங்க. இவன் அந்த கிணத்துலேருந்து ஏறி வரனா 31 படி, 31, 62 படி உள்ள 31 இறங்கி போகணும், திரும்பி மோந்துக்கிட்டு 31 படி ஏறி வரணும். இப்படி ஏறி வந்து 600 முறை, 300 முறை உள்ளே இறங்கணும், 300 முறை மேலே ஏறணும். இன்னும் ஒரு முறை அது எழுதலை. ஏன்னா இவருக்கு ஒரு குடத்தை சாய்ச்சி குடிக்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் தண்ணி. இத்தனை காரியம் இருக்குது. இவர் ஜெபம் பண்ணார், நான் இந்த துறவண்டையில் நிற்பேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனே, ஈசாக்குக்கு தேவனே, நீர் எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை வாய்க்க. என்ன காரியம்? நான் இங்கே உட்கார்ந்துருக்கிற இடத்துல யாரெல்லாம் தண்ணி எடுக்க வராங்களோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஏற்ற பெண் யார் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வச்சுருக்கேன். தண்ணி கேட்பேன், அவள் குடத்தை சாய்ச்சி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணீர் ஊற்றணும். அவள் தான் என் எஜமானுக்கு அது நீர். அது வாசிங்க கரெக்டா தான். அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியப்ப செய்தருளும் என்று ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணி முடிக்கிறான். அங்கேருந்து யார் வாரா? வாசிங்க அடுத்த வசனத்தை. இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். இவர் கேட்டா அங்க பாக்குறாரு, தோள்ல குடத்தோட வர்றாங்க. வாசிங்க. அந்த பெண் மகா ரூபவதியும். என்ன அழகா சொன்னாங்களே, கண்ணே மணியே ரூபவதியே என்று அழைச்சாரு, என் கண்ணத்தில முத்தமிட்டு கழுதழைச்சாரு. கழுயில தோறெடுத்து பானையில போற பொண்ணு, பானையில சோறெடுத்து பாதையில போற பொண்ணு, பக்க பலமா ஏசுக்கால் பயந்து விடாதே, பக்கம் பக்கம் ஆளுருக்கு கலங்கி விடாதே, பக்க பலமா ஏசுக்கால் பயந்து விடாதே, பக்கம் பக்கம் ஆளுருக்கு கலங்கி விடாதே. கண்ணத்தில முத்தமிட்டு மனசு நினைக்கையில கண்ணையும் பணி பருவதியே என்று அழைச்சாரு, என் கண்ணத்தில முத்தமிட்டு கண்ணி அழைச்சாரு, கண்ணே மணிய ரூபவதியே என்று அழைச்சாரு.
என் கன்னத்தில முத்தமிட்டு கட்டி அணைச்சா. பானையில சோறெடுத்து பானையில போற பொண்ணு, பானையில சோறெடுத்து பானையில போற பொண்ணு, பக்கபலமா இயேசு இருக்கார் பயந்து விடாதே. ஓ பக்கம் பக்கம் ஆனதுக்கு அழைத்து விடாதே. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, நம்ம ஒரு தெய்வம் தான் இயேசு என்று சொல்லக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, நம்ம ஒரு தெய்வம் தான் இயேசு என்று சொல்லக்கா. ஒய்யாரே ஒய்யே ஒய்ய ஒய்யா, ஒய்யாரே ஒய்யே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யா. ரெபேக்காள் பானை தூக்கிட்டு வாரா, குடத்தை தூக்கி தோளில் வச்சுட்டு வாரா. வந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, கரெக்டாக இவருக்கு தெரியுது. வாசிங்க. இவன் இப்படி பேர் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியா இருந்தா, புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். 13 வயசு பெண்ணு. ஏன்னா 13 வயசுங்கிறது பெரிய பிள்ளை ஆயிடலாம். அது கன்னியாக இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். சரி, உடனே அவன் என்ன சொன்னா தெரியுமா? குடியவன் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன். இவன் நினைச்ச காரியத்தை அப்படி கர்த்தர் வாய்க்க செய்றார். ஏன்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ண. ஆமா, ஏன்னா அவர் யாரு? வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஐயா, இவன் ஜெபித்து முடித்தது அவளுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, உன் மன விருப்பத்தின்படியே தந்தொழி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர். நான் சொல்லல, சங்கீதம் 20:4 சொல்லுது, அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தொழி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனால் நியாயமா இருக்கணும். இவர் சொன்னாரு, நான் இங்கே உட்கார்ந்துருப்பேன், எந்த பொண்ணு வந்தாலும் எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணீர் வார்க்கணும். அவள் வர்றா, இவ குடத்தை இறங்கி 62 படி, அதாவது 31 தடவை உள்ளே இறங்கி திருப்பி 31 படி ஏறி வந்து குடத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போனால் இங்கே தண்ணி கேட்குறார். கொஞ்சம் நேரம் குடிக்கக்கூடும். உடனே வேகமாக இறக்கி குடியும் ஆண்டவனே. உமக்கு மட்டும் இல்லை, ஒட்டகத்துக்கு என்ன செய்வேன்? ஒட்டகத்துக்கு வார்ப்பேன். ஒட்டகம் பாலைவன கப்பல், அதுக்கு எப்போவுமே சரி. ஏன் 300 லிட்டர் தண்ணினா அது மதகளே தண்ணி நிற்கும். பாலைவனத்தில் போகும்போது தாகம் எடுத்தால் சில நேரம் ஒட்டகத்தை என்ன செய்வாங்க? அடுத்த தண்ணி எடுப்பாங்க.
ஏன்னா மனித உயிருக்கு அவ்வளவு மேன்மை. அந்த ஒட்டகம் தண்ணி சேர்த்து வச்சுருக்க, இவன் குடிச்சிட்டு போயிடுவான். எப்போவுமே நம்மளுக்கு அதான தேனி சேர்த்து வைக்க, நம்ம தேன் கூட பிடிங்கிட்டு வந்துடுவோம். இதான் மனுஷனுடைய இருக்க. எனக்கு கண்பாருடைய இங்கே கந்து அவன் சொல்கிறான், குடியும் என்ன ஆண்டவனே, உமக்கு மட்டும் இல்லை உன் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன்னு சொல்லி என்ன செய்தாளாம்? சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி நடக்கலை, ஓடுனாளாம். ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். எப்படி ஒரு குடிச்சிட்டு வர வரைக்கும் ஒட்டகம் எப்படி பொறுமையாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன குடத்தை தீட்டு வந்து ஊற்றுறக்குள்ள ஒட்டகம் போயிட்டு வரக்குள்ள தண்ணி எண்ணஞ்சிரும், காலி ஆக்கிடும். ஏன்னா சில நேரம் தோசை சுடுவாங்க வீட்டில், பார்த்துருப்பீங்க. ஒரு தோசை வெந்து வரக்குள்ளே அடுத்து ரெடியாக இருப்பா, உட்காந்தாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இங்கே தண்ணீர் ஊற்றின்னு வரக்குள்ளே அவள் திருப்பி போய் கீழே இறங்கிட்டு வரக்குள்ள ஒரு ஒட்டகம் குடிச்சிடும். இப்படி 10 ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்த பொறுமையுள்ள மகள் ரெபேக்காள். இந்த காலத்து பொண்ணாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? இதை யார் செய்வா? ஏதோ உங்களுக்கு குடிக்க கொடுக்குறதே புண்ணியத்துக்கு ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றவா? இன்னைக்கு புருஷன் துணியே துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வர்ற காலம். ஏன் வீட்டில் வந்த உடனே அம்மாட்ட சொல்லி நம்ம தனியாக போயிடுவோம், ஏன்னா அங்கே போனால் மெக்டனால் இருக்குது, அப்படி என்ன ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட் கடையிலே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இங்கே இருந்தால் உனக்கு சமையல் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க மொத்தம் 2 அதுக்கு சேர்த்து மொத்தம் 4 பேர் 5 பேருக்கு நான் சமையல் பண்ணவா? தனியாக போயிடுவோம். அங்கே கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நிம்மதி. அன்றைக்கி பாதி குடும்பத்தில் அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்விக்கி, ஜொமாட்டோ, ஏன்னா ஆர்டர் பண்ணால் சரி, அதுவும் ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணால் வரும். கடைசியில் உரிச்சு பார்த்தப்ப தான் தெரியாது அதில் பாச்சா இருக்கா பள்ளி இருக்கான்னு தெரியாது. அநேக நேரங்களில் இன்றைக்கி சோம்பல். அன்னைக்கெல்லாம் கல்யாணம், ஒரு பெண்கள் கல்யாணத்துக்குங்கிறது மாப்பிள்ளை பொண்ணு கூட யார் இன்னாரும் தெரியாமல் இருந்தவங்களாம் இருக்காங்க. இந்த ரெபேக்காள் மட்டும் என் எஜமானுக்கு தர்ற பொண்ணு இப்படி இருக்கணும்னு அவர் செலக்ட் பண்ணியிருந்தாரே, இந்த தகுதியை ஒரு பேப்பரில் அல்லது கல்யாணத்தில் பதிவுன்னு வச்சுருக்காங்களே, மேரேஜினுடைய எதுக்காக பதிஞ்சு வைக்காங்களே, விரும்பத்தக்க தகுதியில் இதை பதிஞ்சு வச்சுருந்தானே எவ்வளோ ஃபுல்லாக பண்ணியிருப்பாளா அப்ளிகேஷனை? ஒருத்தையும் ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டான். இந்த ரெபேக்காள் குணத்தில் எப்படிப்பட்டவ? பொறுமை உள்ளவள். அதனால தான் அவளை வாழ்த்துனாங்க, கோடா கோடி பெருகுவாய். நாம் நினச்சிடும் பணத்தில்ங்கிறோம், இல்லைங்க, பொறுமையில் நாம் பெருகணும். ஏன்னா பொறுமை உள்ளவன், பெருமை உள்ளவரை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமையானது பூரண கிரியை செய்யும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையாவது எதுனா பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷத்தோடு எண்ணுங்கள் என்று யாக்கோபு 1:4 நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. இந்த ரெபேக்காளுக்கு அதான் இருந்துச்சு. குடிக்க மட்டும் இல்லை, ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாள். அதை விட அவள் நல்ல குணம் இன்னும் இருக்குது. அடுத்த செய்தியில் சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. பார்க்குறதோடு விட்டால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சபையோ 2 பார்வையற்ற மக்கள் சபை. எப்போமாவது ஒரு திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ எப்பாவது ஒரு டூரிஸ்ட் வந்தால் கூட கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த மக்களை கூட்டிகிட்டு வர கூட சரி, ஒவ்வொரு வாரமும் வெளியே வேன் வாடகைக்கு எடுக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மாதம் 16,000 வச்சா ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு பாருங்க. எப்படியாவது ஆண்டவர் ஒரு மனுஷன் மனசில் பேசணும். அதை நினைச்சு அந்த காரியத்தில் நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும். உள்ளே தங்கி இருக்கிற மக்கள் உண்டு. இவர்களுக்கு எல்லா நாளும் அங்கே சாப்பாடு. ஏன்னா யாருமே இல்லை, யாரும் பார்க்கலைங்கிறவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. இவர்களுக்காக இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மக்களுக்காக அதற்காக ஜெபியுங்கள். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஐயோ பார்க்கணுமே, அடக்கம் பண்ணுறது கூட செலவு கொடுக்க மாட்டாங்க. அவங்களே முடிவு விட்டு போயிடுவாங்க, அவங்க பார்த்துக்குறாங்க. இந்த ஃபியூனரல் பண்டுக்காக எப்போ வைக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தவங்கள சாப்பிடாம கூட அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில்
ஒரு உணவு கொடுக்க, அழைத்து வர்றதுக்கு, அல்லது ஒரு கட்டுமான பணிக்கு கர்த்தர் ஏவினாத்தாங்களாம். எப்படி பிரதர்னு கேட்பீங்க. இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தா ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வைக்கணும், மற்ற காரியங்களுக்கெல்லாம் வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியத்தை சொல்கிறேன். நீங்களும் அதனுடைய தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக ஃபோன் பண்ணலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ள பொறுமையை கொடுங்க. அந்நியரை உபசரிக்க மறவாத அனுபவத்தை கொடுங்க. புருஷ வீட்டாராக இருந்தாலும் மனைவி வீட்டில் வந்திருந்தாலும் ஒருமனப்பட்ட ஆவியோடு அவளை இன்முகத்தோடு வரவேற்க இருவருக்குள்ளும் ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுங்க. கோடி பணத்தில் இல்லை, சொத்து சுகங்கள் இல்லை, முதல்ல பொறுமையிலே கணவன் மனைவிக்குள்ளே பொறுமை கோடி பெருக வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் தேவன் தந்த ஈவு என்பதை அறிந்து வாழ கர்த்தர் பொறுமையுள்ள இதயத்தை கொடுங்க. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுகிற அனுபவத்தை தாங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே ஏற்ற துணையை கொடுத்து வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.